கிறிஸ்தேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிமையான நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, இன்றைய கேள்வியாகும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட ஒரு கேள்வி குறித்தும் அந்த கேள்விக்கான பதில்களை வேத வசனங்களின் அடிப்படையிலும் நம்ம தியானிக்க போகிறோம். என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்குன்னா, இன்றைக்கான கேள்வி கேட்கப்பட்ட அந்த வசனம் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் அதன் 13வது அதிகாரம் 10வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 13 verse 10. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இதுதான், அன்பு எப்படி நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கும் பிரதர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. நியாயப்பிரமாணம் வேறு, அன்பு வேறு. அன்பு புதிய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லப்பட்டது, நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாடு நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ எப்படி அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? எப்படி, எங்களுக்கு புரியலை அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. இந்த கேள்விக்கான பதிலை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியமானது. வேத புத்தகத்தில் அதிலும் குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தினுடைய காரியங்களுக்கு பின்னால், காலகட்டத்திற்கு பின்னால் அன்பு குறித்து ரொம்ப அதிகமாக நமக்கு சொல்கிறாரு. இன்றைக்கு இந்த உலகத்தில் திருச்சபையின் பிள்ளைகள் அன்பில் அதிகமாக வளரணும் அப்படிங்கிற காரியத்தை குறித்து தேவன் நிறைய காரியங்களை சொல்கிறார். அதனால் இந்த அன்பு நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதல் தான் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்கலாம். இப்போ இது ரோமர் 13:10 சொல்லப்பட்டது, அதை தான் நம்ம வாசித்தோம். இப்போ அன்புனா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அன்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நியாயப்பிரமாணம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல்னு சொல்லும்போது நியாயப்பிரமாணம்னா என்ன அப்படின்னு தெரியணும். நியாயப்பிரமாணம்னா என்ன? பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கட்டளைகள், பிரமாணங்கள், தோரான்னு நம்ம சொல்லுவோம். முதல் 5 ஆகமங்கள் பென்டாடக்குன்னு சொல்லப்படுகிறது. இந்த முதல் 5 ஆகமங்களில் சொல்லப்பட்ட கட்டளைகள், பிரமாணங்கள், அதை தான் நியாயப்பிரமாணங்கள்னு சொல்லுவோம். தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தது. டூ திஸ், டோன்ட் டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதை செய், இதை செய்யாதே அப்படின்னு சொல்லப்பட்டது. 613 கட்டளைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது மொத்தம். இப்போ இந்த 613 கட்டளைகளுமே நியாயப்பிரமாணங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த 613 கட்டளைகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரிஞ்ச கட்டளைகள் என்னென்ன ஞாபகத்தில் வரும்? நியாயப்பிரமாணங்கள்னால் என்னென்ன ஞாபகத்தில் வரும் அப்படின்னா, பொதுவாக நம்ம 10 கட்டளைகள் சொல்லிடுவோம். கரெக்டாக? யாத்திராமம் 20வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது 10 கட்டளைகள், 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அது தெளிவாக தெரியும், எல்லாருக்குமே தெரியும். வேற என்ன கட்டளைகள் நமக்கு தெரியும்? யூபிலியினுடைய நியாயப்பிரமாணம், லேண்டை ஓய்வு கொடுக்கணும், 50வது வருஷம், 50வது நாள், இதெல்லாம் யூபிலி. பஸ்கா காரியங்கள் இருக்குது, விருத்த சேதன கட்டளைகள் இதெல்லாம் இருக்குது. இப்படி நம்ம ஒரு சில கட்டளைகள், காரியங்கள், பிரமாணங்களை நம்ம படிச்சிருப்போம். ஞாபகத்தில் வரும், நமக்கு ஓரளவுக்கு தெரியும், பட் இருந்தாலும் ஞாபகத்தில் வரக்கூடியது டக்குன்னு சொன்னோடனே. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரமாணங்கள்னு சொல்கிறோம். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் சேர்த்து பிரமாணங்கள். இப்போ இந்த பிரமாணங்களை ஒரு யூதன், ஒரு இஸ்ரேலன் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். 613 கட்டளைகள்னா 613 கட்டளைகளையும் அவன் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். 612 கடைபிடிச்சிட்டு 1 கடைபிடிக்கலை அப்படின்னாலும் அது டேஞ்சர். கரெக்டுங்களா? 612 கடைபிடிக்கிறான் ஒரு யூதன், ஆனால் ஒரு கட்டளை அவன் கடைபிடிக்க முடியலன்னா டேஞ்சர். 613 கட்டளைகளையும் அவன் கடைபிடிக்கணும், கை கொள்ளணும். கரெக்டா? அதை தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்து நாட்களில் அவர் ஒரு வாலிபன் கேள்வி கேட்பான். ஆண்டவரை, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு 19வது அதிகாரம் 16, 17 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக அங்கே சொல்கிறாரு. நீ நித்திய ஜீவனில் பிரவேசிக்கணும் அப்படின்னா நீ கற்பனைகளுக்கு முக்கியத்துவம் கொடு, கட்டளைகளை கடைபிடி அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார். அப்போ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா நீ கட்டளைகளை கடைபிடிக்கணும். இப்போ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் என்ன அப்படின்னா நியாயப்பிரமாணங்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கற்பனைகள் என்ன? 5 ஆகமங்கள். இப்போ அதில் சொல்லப்பட்ட காரியங்களை எல்லாம் நீ கடைபிடிச்சா நித்திய ஜீவனுக்குள்ளா நீ பிரவேசிக்கலாம் அப்படின்னு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு யூதனை பார்த்து சொல்கிறார். இப்போ அதே போல்
நம்மையும் பார்த்து அதை சொல்கிறாரு, நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். ஏன்னா நாமளும் நித்திய ஜீவனுக்காக, முடிவில்லாத வாழ்வுக்காக, இட்டர்னல் லைஃப்னு சொல்லுவோம், அதுக்காக தான் நம்ம வந்து பிரயாசப்படுறோம். இப்போ நமக்கும் அதை சொல்கிறாரு, நீ நித்திய ஜீவனில் நீ பிரவேசிக்கணும்னா நீ கொடுக்கப்பட்ட கட்டளைகளை கடைபிடிங்கிறார். ஆண்டவரே, நமக்கு என்ன கட்டளைகள்? 613 கட்டளைகள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு சபைக்கு என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். ஞாபகப்படுத்தினா 2 கட்டளைகளாக சுருக்கி கொடுக்குறார். 613 கட்டளைகளையும் 2 கட்டளையாக சுருக்கி சொல்கிறார். லூக்கா 10வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லப்படுது, மத்தேயுல இருக்குது. என்னது? உன் தேவனாய கர்த்தரிடத்திலே முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு நீ என்ன செய்யணும்? அன்பு கூறு. 2வது கட்டளை என்னது? உன்னை நீ எப்படி அன்பு கூறுகிறாயோ, நேசிக்கிறாயோ, அதே போல் உன் அயலானையும் பிறனையும் நேசி. இந்த 2 கட்டளைகளுக்குள் எல்லாம் அடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். நல்ல கவனிங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவ்வளவு கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. நமக்கு 2 சுருக்கி கொடுத்துட்டாரு. அத்தனை நியாயப்பிரமாணங்களும் இந்த 2க்குள்ள அடங்குதுங்கிறார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரே கட்டளைக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறார். என்னது? நீ காண்கிற சகோதரனிடத்திலே அன்பு கூர்ந்தாலே நீ காணாத தேவனிடத்திலே அன்பு கூறுகிறாய் என்று அர்த்தம்ட்டார். அப்படின்னா அந்த 2 கட்டளையை கூட சுருக்கி ஒன்றா கொண்டு வர்றாரு. என்னது? காண்கிற சகோதரனிடத்திலே, பிறனிடத்திலே அன்பு கூறு, விசுவாச வீட்டாரிடத்தில் அன்பு கூறு. காண்கிற சகோதரனிடத்தில் நீ அன்பு கூர்ந்தாலே தேவனை நீ அன்பு கூறுகிற, தேவனை நேசிக்கிறேன்னு அர்த்தம். தேவனை நான் உன்னை நேசிக்கிறேன்னு தனியாக நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை, அன்பு கூறுகிறேன்னு பாட்டு பாடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார். அப்போ இந்த அன்பு அப்படிங்கிற தேவ அன்பு, பிறனிடத்திலே அன்பு, இந்த அன்புக்குள்ளாக மொத்த நியாயப்பிரமாணங்களும் அடங்கி இருக்கிறதாக நான் சொல்லலை, ஆண்டவரே அங்கே தெளிவாக சொல்லிட்டார். கரெக்டா? இப்போ நமக்கு இது வரைக்கும் புரியுது. இப்போ அடுத்து நம்ம யோசிக்கிறோம் அல்லது கேள்வி கேட்குறோம், எப்படி இந்த 2 கட்டளைக்குள்ளே அவ்வளவு கட்டளைகளும் உள்ளே வந்துடும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம வைக்கிறோம். எப்படி ஆண்டவரே அப்படின்னு கேட்குறோம். அப்போ ஒரு வேளை இவர் வந்து நியாயப்பிரமாணத்தை மீறுகிறாரா? அது ஒரு கேள்வி வைப்பாங்க இல்லையா? இப்போ நியாயப்பிரமாணத்தை அவர் மீறுறாரா? அந்த பிரமாணங்களெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாரா? இப்போ கொலை செய்யாதிருப்பாயாக ஒரு நியாயப்பிரமாணம், ஒரு கட்டளை. ஆனால் ஆண்டவர் வந்து அன்பு கூறு அப்படின்னு சொல்லிட்டார், கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லலை. அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதாக அர்த்தமா? அதை கை கொள்ள வேண்டாம்னு சொல்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? யதார்த்தமாக ஒரு கேள்வி வரும். ஆனால் நம்ம யோசித்து பார்க்கணும். என்ன பார்க்குறோம் பாருங்கள், அது எங்கே இருக்குது? யாத்திராகமம் 20வது அதிகாரம் 1 to 18 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவாக 10 கட்டளைகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போ இந்த 10 கட்டளைகளில் பாருங்கள், நீங்கள் முதல் கட்டளை என்னது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். என்னை என்று வேறே தேவன் உனக்கு உண்டாயிருக்கிற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வரிசை அப்படியே சொல்லிகிட்டே வர்றாரு. ஓய்வு நாளை குறித்து கொலை செய்யாதிருப்பாக, களவு செய்யாதிருப்பாக, பிறருடைய பொருளை இச்சியாதிருப்பாயாகன்னு சொல்லிட்டு 10 கட்டளைகள் சொல்லிட்டு வர்றார். இந்த 10 கட்டளைகளுடைய அடிப்படை என்னன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். அன்பு. கொலை செய்யாதிருப்பாயாக, அன்பு கூறுகிறவன் கொலை செய்ய மாட்டான். களவு செய்யாதிருப்பாயாக, பிறரை நேசிக்கிறவர்கள் களவு செய்ய மாட்டாங்க, திருட மாட்டாங்க, அடுத்தவங்க பொருளை இச்சிக்க மாட்டாங்க. கரெக்டா? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அன்பு செலுத்தாதவங்க, அன்பு இல்லாதவங்க அப்பா அம்மாவை கனப்படுத்த மாட்டாங்க. யார் அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் கனப்படுத்துவாங்க. கரெக்டா? நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர். அன்பு கூறாதவங்க ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க, கனப்படுத்த மாட்டாங்க. பார்த்தீங்களா? ஞாபகம் இருக்கா? நம்மளை வந்து வணக்கம்னு சொல்கிறது, குட் மார்னிங் அல்லது குட் ஈவினிங் அப்படின்னு சொல்கிறோம். சண்டை போட்டு போனால் குட் மார்னிங் கூட சொல்ல மாட்டோம், க்ரீட் பண்ண மாட்டோம், கனப்படுத்த மாட்டோம். வீட்டுக்கு வர்றாங்கன்னா சண்டை போடவங்க தான் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார கூட விட மாட்டோம், தண்ணி கொடுக்க மாட்டோம், டீ போட்டு கொடுக்க மாட்டோம், எதுவும் கொடுக்க மாட்டோம், அப்படியே அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆனால் நாம் நேசிக்கிற ஒருவர் வீடு தேடி வந்தார்னா உடனே என்ன பண்ணுவோம்? தடபுடலாம் விருந்து, உட்காருங்க, உட்காந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, காஃபி வேணுமா, டீ வேணுமா, எவ்வளவு உபச்சாரங்கள் நம்ம பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம கனப்படுத்துகிறோம், அவங்கள, பெரியவங்களை கனப்படுத்துகிறோம், மூத்தவர்களை கனப்படுத்துகிறோம்,
தாய் தகப்பனை கனப்படுத்துகிறோம். ஏன்? அன்பு எனக்குள்ளே இருக்கிறனால அந்த கனப்படுத்துகிற ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம். அப்போ எல்லா கட்டளைகள் நீங்கள் 10 கட்டளை எடுத்தாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிப்படை அன்பு. ரைட்டுங்களா? சரி, இந்த 10 கட்டளைகள் வேறு சில கட்டளைகளை பார்க்கலாமா? லேவியராகமம் 19வது அதிகாரம் 9லிருந்து 18 வரை உள்ள வசனங்களில் நிறைய கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணங்கள் தான். இப்போ பாருங்கள், ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும்போது உன் வயலில் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தில் பின் அறுப்பை அறுக்காமலும் அதில் சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இது கட்டளை. சரியா? நீங்கள் கதிர் அறுவடை செய்யும்போது, பொருட்களை அறுவடை செய்யும்போது எல்லாத்தையும் அப்படியே தொடச்சி எடுத்துகிட்டு போயிடாதீங்க, கொஞ்சத்தை விட்டுட்டு போங்க, ஏழை எளியவர்கள் வந்து பொறுக்கிட்டு போவாங்க இப்படின்னு கட்டளை கொடுக்குறார். இப்போ இந்த கட்டளையினுடைய அடிப்படை என்ன? அன்பு. ஏழை எளியவர்கள் மேலே தேவன் கொண்ட அன்பு. நீங்களும் அன்பு கூறுங்க. அன்பு இருக்கிறவங்க கொஞ்சமாவது விட்டுட்டு போவாங்க, கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக, கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருத்தலாகாது. பிறனை நசுக்காதீங்க, ஒடுக்காதீங்க. கூலியால் வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் கூலியை உடனே கொடுத்துருங்க, ரொம்ப நேரம் வச்சுக்காதீங்க. இதெல்லாம் என்னது? அன்பு. உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. இது எது? இது கட்டளை, நியாயப்பிரமாணம். இதனுடைய அடிப்படை என்ன? அன்பு. பழிக்கு பழி வாங்காதே, உன் ஜனப்புத்திர மேல் பொறாமை கொள்ளாது. இதெல்லாம் என்னது? அன்பு. அன்பானவர்களே, நியாயப்பிரமாணங்கள் நீங்கள் எந்த கட்டளைகளை நீங்கள் எடுத்தாலும் அதனுடைய சாராம்சம், ஆணிவேர், அடிப்படை அன்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணம் முழுமையும் கரைச்சு குடித்தவர். அவருக்கு தெரியாத எதுவுமே இல்லை இல்லையா? எல்லாத்தையும் தெரிஞ்சவர். அவர் சுருக்கமாக ரெண்டாக நமக்கு பிரித்து அதை கொடுத்துட்டார். அதை ஒதுக்கலை. நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்க வேண்டாம்னு சொல்லலை. இப்போ நீ வந்து தேவனிடத்திலே அன்பு, பிறரிடத்திலே அன்பு அப்படின்னு 2 கட்டளையை கொடுத்ததுனால கொலை செய்யாதிருப்பாயாக அந்த கட்டளை நம்ம கேட்க வேணாமா? கடைபிடிக்க வேணாமா? கொலை செய்யலாமா? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேணாமா? இல்லை, நீ அன்பு கூர்ந்தாலே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீ செய்வ, இல்லைன்னா செய்யாமல் இருப்ப. கரெக்டாக? அதுதான் இயேசு கிறிஸ்து சுருக்கமாக சொல்கிறாரு. இந்த 2 கட்டளைகளுக்குள் அனைத்தும் அடங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டார் என்பதனால இந்த அன்பு என்கிற இந்த 3 எழுத்துக்குள்ளாக அத்தனை நியாயப்பிரமாணங்களும் அடங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. கரெக்டுங்களா? சரி, இப்போ ஒரு யோசனை, ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி? இதெல்லாம் ஓகே பிரதர், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், தகப்பனை தாயும் கனம் பண்ணணும், கொலை செய்யாது இருக்க, களவு, இதெல்லாம் ஓகே. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன்லாம் வருது இல்லை கட்டளை, அதுவும் நியாயப்பிரமாணம் தானே. ஒருத்தன் ஒரு கண்ணை குத்திட்டானா நீ அவன் அந்த கண்ணை திரும்ப குத்து. ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், உயிரை எடுத்துட்டானா அவன் உயிரை எடுத்துரு அப்படின்னு கட்டளை பழைய ஏற்பாட்டில் பிரமாணம் சொல்லுது. இதை எப்படி நீங்கள் அன்புன்னு சொல்லுவீங்க? ஒரு உயிரை எடுத்துட்டான்னா இன்னொரு அவன் உயிரை நீ எடுத்துரு அப்படிங்கிறது எப்படி பிரமாணம், எப்படி அந்த அன்புன்னு சொல்லுவீங்க? அப்படின்னா அதுவும் அன்பு தான். எப்படி? இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, மத்தேயு 5வது அதிகாரம் 38-39. அங்கே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க, தீமையோடு எதிர்த்து நிற்காதே. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், தீமையோடு, தீமை பண்ணாதீங்கிறார். கண்ணுக்கு கண் பண்ணாத, பல்லுக்கு பல் உடைக்காத, ஜீவனுக்கு ஜீவன் கொலை செய்யாத. இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த புதிய கற்பனை. என்னது? அன்பின் கற்பனை, அன்பின் கட்டளை அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதே இது நீங்கள் மத்தேயு 5வது அதிகாரம் 43-44 கூட நான் வாசிக்கிறேன். அடுத்த ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்.
உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், இப்படி சொல்லிட்டு போகிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகை, உன் விரோதம் பண்ணு. தெளிவாக சொல். பழைய ஏற்பாடில் நியாயப்பிரமாணம் அப்படி தான் சொல்லுது. உன் விரோதியை நீ விரோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சத்துருவை பகைக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சத்துருவை ஸ்நேகிங்கிறார், நேசிங்கிறார். ரைட்டுங்களா? இதுதான் உச்சபட்ச அன்பு. இப்போ இந்த எல்லா பிரமாணங்கள் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அந்த 5வது அதிகாரம் முழுக்க பிரமாணங்களை சொல்லிட்டு அவர் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சில காரியங்களை சொல்கிறாருங்க. அப்போ இவர் பிரமாணங்களை, நியாய பிரமாணங்களை ஒதுக்கலை, நம்மளை புறக்கணிக்க சொல்லலை. அதனுடைய சாராம்சம் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உயர்த்தி படிக்கிறார். உனக்குள்ள அன்பு இருந்தாலே நீ கொலை செய்ய மாட்ட, களவு செய்ய மாட்ட, உன் கூலியாளுக்கு கூலி கொடுத்துருவ. ரைட்டுங்களா? நிறைய இந்த காரியங்கள் பிரமாணங்கள் எல்லாத்தையும் நீ பண்ணிடுவப்பா அப்படிங்கிற ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாருங்க. சரிங்களா? அப்போ இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தந்தது அன்பின் பிரமாணம். கரெக்டுங்களா? அன்பின் பிரமாணம். இந்த அன்பின் பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றினா, இயேசு கிறிஸ்து நியாயசாஸ்திரி வாலிபன்ட்ட சொன்னார் இல்லையா, கற்பனையை கைக்கொள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா. இப்போ நமக்கு இந்த 2 கட்டளைகள் கொடுக்கப்படுது. ஒன்று தேவனை நேசித்தல், இன்னொன்று பிறனை நேசித்தல். இந்த 2 கட்டளைகளையும் சரியாக நம்ம கடைபிடிக்கும் போது நமக்குள்ளாக நித்திய ஜீவன் என்கிற பரிசை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, இறுதியாக கலாத்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை. விருத்த சேதனம் நியாயப்பிரமாணம், அதை குறிச்சுலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அன்பு தான் முக்கியம் அப்படின்னு பவுல் மூலமாக தேவன் சொல்கிறார். அதே அதிகாரம் 14வது வசனம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலே அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே கட்டளையில் மொத்த நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கிரும்ட்டார். இப்போ அதுதான் ரோமரில் நம்ம வாஸ்தவம். அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. நீங்கள் அன்பு காட்டிட்டாலே நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் நீங்கள் கடைபிடித்து கொண்டு வருகிறீர்கள் என்று அர்த்தம். அதுலேயே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பாருங்கள், ரோமர் 13வது அதிகாரம் 9-10 வசனங்கள். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. கேள்வி கேட்டவங்க வெறும் அன்பு எப்படி நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குது அப்படின்னு ஒரு பகுதியை மட்டும் வச்சுட்டு கேள்வி கேட்டோம். ஆனால் அதற்கு முந்தின வசனங்களிலேயே அந்த கேள்விக்கான பதில்கள் அடங்கி இருக்கிறது. சரியா? கொலை செய்யாதிருப்பாக, விபச்சாரம் செய்யாது, பொய் சாட்சி இச்சியாதிருப்பாக, இது எல்லா கற்பனைகளும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. ரைட்டுங்களா? அப்போ அதை தான் நம்ம கலாத்தியரில் நம்ம வாசித்தோம். பவுல் ரொம்ப தெளிவாக இருக்கார். அப்போ அன்பு கூறுதல் என்கிற அந்த ஒரு விஷயத்தில் மொத்த நியாயப்பிரமாணம் அடங்கி இருக்கிறது. ஆகையால் சபைக்கு இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவன் கொடுத்த 2 கட்டளைகள், தேவனை நேசித்தல், பிறனை நேசித்தல். இந்த 2 கட்டளைகளில் இந்த 2 நேசத்தை, 2 அன்பை முழு உள்ளத்தோடு நம்ம செய்யும்போது பழைய ஏற்பாட்டின் மொத்த நியாயப்பிரமாணங்களையும் நாம் நிறைவேற்றுகிறோம் என்று அர்த்தம். அன்பானவர்களே, இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குது. ஆகையால் அன்பு செய்வோம், பிரமாணங்களை நிறைவேற்றி நித்திய ஜீவனுக்குள் கடந்து செல்வோம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். God bless you.